Salem easy சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதினா சட்னி. அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான ஃபஸ்ட்டு பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே வந்து பாருங்கள், புதினா வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிங்க எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புதினா வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து வந்து இங்கே வந்து உளிச்சு எடுத்து வச்சுருக்கோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய், உங்களுக்கு அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து அதிகமாக சேர்த்திக்கோங்க. அதிகமாக சேர்த்துற அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு தக்காளி வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம். உப்பு வந்து கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மாதிரி வந்து வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. பூண்டு, புளி சிறிதளவு புளி, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு எண்ணெய். இவ்வளோதான் தேவை. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு கூட இந்த சட்னி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சு. நான் வெங்காயம் வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் நல்லா வணங்கணும். இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இது சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து சீக்கிரமாக வணங்கணும்னா சிறிதளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வணக்கிக்கலாம். சீக்கிரம் வணங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கலர் மாறி வருது. இந்த மாதிரி கலர் மாறணும், நல்லா வணங்கிடணும். நம்ம வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வணக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இது கொடுக்கும் புதினா சட்னி. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் மட்டும் நீங்கள் வந்து வணக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சட்னிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அது ஒரு மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டுமே வந்து கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேறு இதில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்தியாச்சு. நல்லா வந்து கலந்துக்கோங்க, வணக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தேங்காய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்லா வணங்கின அளவுக்கு தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெங்காயம் சரி, தேங்காயும் சரி, நல்ல எண்ணெயில் வணக்கிக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தக்காளி போடுறீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும்னு சொன்னேன். பெரிய தக்காளி எடுத்திங்கன்னா 5 தக்காளி போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வணக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி போட்டதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் புளி சேர்த்திக்கலாம். இதிலே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். புளியை நீங்கள் தக்காளி கூடயே போடுறதால நல்லா வந்து அது வணங்கிடும். இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கட்டும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்தியாச்சு. நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கணும். நம்ம போட்ட மிளகாய் பாருங்கள், வரமிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து எடுத்துடலாம். நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சொன்ன மாதிரி தக்காளியும் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே பாத்திரத்தில்
நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கலாம், அதையும் சேர்த்திக்கலாம். புதினா எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வதக்கிட்டே இருங்க. புதினா நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எவ்வளோ புதினா வெஜிடபிள் சேர்த்தணும். இப்போ பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு வதங்கியிருக்குட்டு, இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கிடணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது இதெல்லாம் ஆறுனதுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரைங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். கடைசியில் தேங்காய் அரைச்சோம்னா அது திரியாக நின்றுடும், நல்லா நைஸாக வராது. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் வெங்காயம் அரைச்சிட்டு தக்காளி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புதினா வதக்கி வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இதிலே காரம் உப்பு எல்லாமே சேர்த்து வச்சு அரைச்சிட்டா ரெடி ஆகிடும், சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாகவும் வேணாம், திப்பியாக இருக்கணும் ஓரளவுக்கு. ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது, தக்காளி இருக்கிறதால கெட்டியாக இருந்தால் தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு நான் சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். இப்போ அதுக்கு என்ன தேவைன்னா நம்மளுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், கடுகு, கடலப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளோ தான் தேவை. வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம். தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காயிட்டும், தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு சேர்த்திக்கோங்க. கடலப்பருப்பு இருக்க மாதிரி சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, வாய்க்கு கிடைக்கும் போது அது நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் சிறிதளவு வாசத்துக்காகவும் ஜீரணத்துக்காகவும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காரம் பத்தலை நீங்கள் நினச்சிங்கன்னா இதிலே வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கோங்க. எங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்குது, அதனால் நாங்கள் வரமிளகாய் சேர்த்தலை. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம், சிறிதளவு கருவேப்பிலை. தாளிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் புளி சேர்த்திருக்கோம் இல்லையா, புளி எதுக்கு சேர்த்துறோன்னா நம்ம 2 நாள் 3 நாள் இந்த சட்னி கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமே நம்ம வெளியில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். புளி சேர்த்துறதால தக்காளி மட்டும் போட்டோமேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, புளியும் சேர்த்திக்கோங்க. கூடுதல் டேஸ்ட்டும் கொடுக்கும், கெடாமையும் இருக்கும் சட்னி. இப்போ நம்ம தாளிச்சாச்சு, நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கோங்க. நம்மளுக்கு சுவையான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட இட்லியோட நம்ம புதினா சட்னியை பரிமாறியாச்சு. சூடாக சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.